ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 24/4/2026. இன்றைய தினம் அன்னதானம். மதிப்பிற்குரிய திரு பகதூர் ஷா ஐயா, திருமதி மாலா அம்மா அவங்க குடும்பத்தினர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். மதிப்பிற்குரிய திரு பகதூர் ஷா, திருமதி மாலா அம்மா, ஷாஸ்னா, அப்பாஸ், ஜபீன், பேபி ஆரியன், இவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு 300 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவல பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்றவர்களுக்காக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மதிப்பிற்குரிய பகதூர் ஷா ஐயா, திருமதி மாலா அம்மா அவங்க குடும்பத்தினருக்கு எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனோட பரிபூர்ண ஆசியும் அருளும் என்றென்றும் குடும்பத்தினருக்கு இருக்கும். நம்ம அன்னதான கூட்டத்திற்கு தொடர்ந்து நம்ம அன்னதானம் ஒன் டே ஃபுட் சர்வீஸ்க்கு வருடத்தில் ஒரு முறையாவது அவங்களுடைய ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். உங்களுடைய அர்ப்பணிப்புக்கு எங்களுடைய தலைவணங்கி வணக்கங்கள். இருக்கிற சாது சிவனடியார்கள் சார்பாகவும் நன்றிகள். எல்லாம் அவங்க வேண்டிய அனைத்தும் நிறைவேறும். அண்ணாமலையார் அருள் பரிபூர்ணமாக இருக்கும். ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு. ஓம் நம சிவா, ஓம் நம சிவா, ஓம் நம சிவா. சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க. சாப்பாடு வீண் செய்யாம சாப்பிடுங்க. சாப்பாடை வீண் பண்ணாம சாப்பிடுங்க ஐயா. நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, எம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை, பிரபஞ்சமே நீதா என்று காட்டிய சிவனே அண்ணாமலையானே. ஜோதி வடிவில் நின்று சிவனே, இருளை அகற்றி அருளை தந்தவனே. ஹர ஹர மகாதேவா, ஓம் நம சிவாய.
ஐயா ஒரு 5 நிமிஷம் இருங்க ஐயா, சாப்பிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த பந்தி முடியட்டும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. முன்ன நம்ம வந்து வண்டியில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணினே கொடுத்தோம். இங்கே அன்னதான உபயம் ஐயா அவங்க குடும்பத்தார் நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்னீங்களா ஒரு வார்த்தை, ஒரு வருஷத்துக்கு ஒரு போது வரணும், அது வந்து அவருடைய அவர் நிச்சயமாங்க ஐயா. லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஃபுல்லாக வண்டியில் வந்து அவர் ஞாபகத்துக்கு இருக்கும். கீரை குழம்பு கொடுத்தது ஞாபகம் இல்லை? கீரை குழம்பு ஆமாம் ஆமாம் வண்டியில் கொடுத்தது. இப்போ நிறைய சாப்பாடு வந்து அன்னதானம் வந்து வீணாகுதுன்றதால ஒரே இடத்துல வந்து எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. வடை பாயசத்தோடு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வெரைட்டிஸ் கம்மியாக கொடுத்தோம். ஒரு ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி இப்போ எல்லாமே கொடுக்குறோம். இப்போ கூட இந்த அப்பளத்துக்கு பதில் தான் இந்த லெமன் சாதம். அப்பளம் கேஸ் சிலிண்டர் பிரச்சனைன்றதால அப்பளம் பொரிக்கிறதுக்கு பதில். ஆமாம் ஆமாம், அதுக்காக தான். ரொம்ப சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வருடம் தவறாமல் நீங்களும் வந்து எங்களை மறக்காமல் வந்து நீங்கள் வர்றது எவ்வளோ பெரிய விஷயம். தாத்தா நல்லா இருக்கணும். இவங்க அன்னதானம் கொடுக்குறாங்க. ஆண்டு வாழ்க்கையோடு சேரும் புகழும் பெற்று எல்லா செல்வம் பெற்று அவங்கள வாங்க. இந்த ஒன்றை சார்பாக நீங்கள் அன்னதானம் வாங்கியிருக்கு. மேன்மேலும் இந்த அன்னதானத்துக்கு மேல் வளரணும். நீங்களும் வளரணும். ஐயாவும் அம்மா தான் கொடுத்துருக்குறது. அவரை பார்க்க முதல்ல பார்க்குறவர் இங்கே இல்லை. போயிட்டு வாங்க இந்த சரி சரி. ரொம்ப சந்தோஷம் ஐயா, மகிழ்ச்சி. இவ்வளோ பேர் சாப்பிட்றது. சாக்லேட்ஸா? சரிங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. கவிதாக்கா இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வா சாக்லேட்டு. சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய விஷயம். சிலிண்டர் பிரச்சனை இல்லை. எனக்கு பெரிய இப்போ இஷ்யூ என்னன்னா சிலிண்டர் ப்ராப்ளம் தான். ஆமாம் ஆமாம். இது வேறு ராக்கெட் ஸ்டவ் வாங்கிட்டு வந்து இதுக்கு ப்ளோயர் வரல. அடுப்பில் செஞ்சு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோம். இரவன் அவருடைய இதில் தான் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா இது இந்த டைமில் டேபிளில் வைக்கிறதுக்கு. ஆமாம் ஆமாம், அது எவ்வளோ வந்து இருக்கு. இதெல்லாம் பாவம் இந்த அக்கா சாப்பிடல காலிலேருந்து போய் வேலை சரியாகுதுன்னு. இல்லை 4 மணிக்கு 5 மணிக்கு வந்தால் தான் இந்த வேலை இவ்வளோ தட்டு ரெடி பண்ண முடியும். ஆமாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும். இந்த பந்தி முடிஞ்ச உடனே கூப்பிட்றேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சாப்பிடாம நீங்கள் போகவே கூடாது. நீங்கள் அடுத்த பந்தியில் உட்காந்து உங்களுக்காக வேண்டி படைக்கப்பட்ட பிரசாதம் அடுத்த பந்தியில் உட்காந்து தயவு செய்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆமாம், வேற நீங்கள் உங்களுடைய பிரசாதம் நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும். நீங்கள் ஒருத்தவங்க ஒரு 50 பேருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, 51 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 350 பேருக்கு நீங்கள் அன்னதானம் கொஞ்சம் உட்காருங்க. நீங்கள் பரிமாறதுனாலும் உங்களுக்கு சேவை செய்யணும்னாலும் செய்யுங்க. இதுவே வந்து இந்த ஷீட்டு போடலன்னா இன்னும். ஆமாம் ஆமாம், எல்லாம் பார்சல் அதிகமாக வாங்குவாங்க பார்த்தீங்களா. இவங்க சாப்பிட்றத விட பார்சல் நைட்டுக்கு பார்சல் நிறைய பேர் வாங்குவாங்க. சாப்பிட்டுட்டும் வாங்குவாங்க. பகல் இல்லை, அவங்க நைட்டுக்கு வச்சுப்பாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு 2 வேலைக்கும் சேர்த்து வாங்கிப்பாங்க. இவர் போய் எங்கன்னா ஒரு இடத்துல ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டுட்டு நைட்டுக்கும் வச்சு சாப்பிடுவோம். நல்லதுதான், கரெக்ட். ஆமாம். சாமி நமச்சிவாய. நமச்சிவாயா. புரியல. நீங்கள் சாப்பிடுங்க, சொல்கிறேன். சாப்பிட்டு வாங்க. கடுக்காய் பொடியா? பரவாயில்ல, அது கேட்குதா? குணமாயிடுச்சு ஓரளவுக்கு? பாதி. சரி, நான் வாங்கிட்டு வரேன் நாளைக்கு. மீனா ஞாபகப்படுத்த ஒரு கடுக்காய் பொடி நாளைக்கு ஒன்று வேணுமா? ஆமாம், இவங்க க்ளீன் ஆனால் தானே நம்ம கொடுக்க முடியும். அவங்க வெயிட் க்ளீன் பண்ணால் தான் அடுத்தது உள்ள அனுப்ப முடியும். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய.
ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 24/4/2026. இன்றைய தினம் அன்னதானம். தெய்வத்திரு திரு டி ஜோதிராஜ் ஐயா அவங்களுடைய நினைவாக 50 நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. தெய்வத்திரு திரு டி ஜோதிராஜ் ஐயா அவங்களுடைய நினைவாக ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டி எல்லாமல் அண்ணாமலை உண்ணாமலைவன் பொற்பாதங்களில் இன்னைக்கு வேண்டி அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க குடும்பத்தினர் பேத்திகள் அனுஜோதி பினுஜோதி அவங்க அன்னதானம் கொடுக்குறாங்க. மதிப்பிற்குரிய ஜோதிராஜ் தெய்வத்திரு ஜோதிராஜ் ஐயா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும், அண்ணாமலையார் பொற்பாதங்களில் சரணாகதி அடையணும்னு எல்லாமல்ல அண்ணாமலையார் உண்ணாமலைவன் பாதத்தில் வேண்டிக்கிறோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்றவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. மதிப்பிற்குரிய ஜோதிராஜ் ஐயா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்தார் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் மிக்க நன்றிகள், வணக்கங்கள். அவங்க குடும்பத்தார் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களோடு சந்தோஷமா இருக்கணும். அவங்க பேத்திகள் அனு ஜோதி பினு ஜோதி அவங்க பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. ஓம் நம சிவாய நமக. திரு ஜோதிராஜ் ஐயா அவங்க நினைவாக கொடுக்குறாங்க. அவங்க பேரப்பிள்ளைகள் அனுஜோதி பினுஜோதி அவங்க கொடுக்குறாங்க. ஜோதிராஜ் ஐயா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும், அவங்க நினைவாக அன்னதானம் கொடுக்குறாங்க. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, எம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை, பிரபஞ்சமே நீதா என்று காட்டிய சிவனே அண்ணாமலையானே. ஜோதி வடிவில் நின்று சிவனே, இருளை அகற்றி அருளை தந்தவனே. ஹர ஹர மகாதேவா. ஓம் நமச்சிவாய. பார்க்கடலை கடைந்த போது பாய்ந்து வந்த விஷத்தை கண்டத்தில் நிறுத்தி உயிர்களுக்கு கருணை செய்ததனால் நிலகண்டனானவனே, நீரை தலையில் சுமந்தவனே, சிவபெருமானே. அறியாமை கொண்ட வேட்டுவன் அருளறியாமல் பூஜை செய்தான். வில்வ இலைகள் விழுந்த போதும் விண்ணகம் கதவு திறந்ததே. ஒரு இலை கூட உண்மையனில் ஒரு நாமமே போதுமே, ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் ஒரு வாழ்வே மாறுமே. நான்கு காலம் தீபம் ஏற்றி நமச்சிவாயம் மோதுவோம். நள்ளிரல் விரோயம் திறந்தே நாவந்தியரை பாடுவோம். உபவாசம் உடல் சுத்தம், ஜபம் செய்ய மன சுத்தம். ஒரு இரவு விழித்திருந்தால் ஒரு வாழ்வு ஒளி வந்து சேரும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. என்னங்க ஐயா? ஆமாங்க ஐயா. இந்த மாதிரி இத்தனை வருஷமாக பண்ணுறது உங்களை மாதிரி சில நல்ல ஆத்மாக்களால் தான் எங்களால் முடியுது, இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. என்ன பண்ணுறது, கடவுளுடைய ஆசீர்வாதம்.
நமச்சிவாய் ஐயா தான் ஐயா இன்னைக்கு ஸ்பான்சர், அவங்க தான். வீட்டு சாப்பாடு மாதிரி அருமையாக ஓம் நம சிவாய். அது இப்போ ஃபஸ்ட்டு சிவனடியார் சாதுக்கள், அப்புறம் கிரிவலம் வரவங்க, ஏழை எளிவங்க யார் வேணாலும் வந்து சாப்பிட்டு போங்க. எல்லாருமே காரில் கொடுத்துருக்கோம். ஆமாம், இப்போ நான் வந்து இப்போ எங்கள் பார்சல் சிவனடியார்களுக்கு மட்டும்தான் பார்சல் கொடுப்பேன். நான் சாப்பிட்றது யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பார்சல் வந்து சிவனடியார்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். அது ஒரு 50-100 பேர் வாங்குவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 30 பேர் 40 பேர் வாங்கினாங்க. இப்போ 50-60 பேர் 100 பேர்கிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இவரு ஐயாவும் நம்ம ஸ்பான்சர் சப்ஸ்கிரைபர். அவர் நம்ம வருஷத்தில் ஒரு வாட்டி அவரும் நம்மளை வந்து பார்க்காம போக மாட்டார். அவர் கிரிவலம் வருவார், வந்துட்டு நின்று பார்த்துட்டு தான் போவார். ஆமாம். காலையில் அவரை பார்த்துருக்கோம். சரி சரிங்க சரி. நான் வரேன் ஜெயிக்கிறேன். வாங்க ஐயா. நமச்சிவாய். தாத்தா நமச்சிவாய். அடியாருக்கு கோடி நமஸ்காரங்கள். வாழ்க வளமுடன். நமச்சிவாய். ஐயா தான் ஐயா. ஐயா நமச்சிவாய். கொஞ்சம் வழி விடுங்கம்மா, கொஞ்சம் வழி விடுங்க. நமச்சிவாய். நமச்சிவாய். வயலுக்குள்ள முதிய நாள் தான் நினைக்கிறேன். கையை போல மற்ற கடையில் வாழ்த்து விளைக்கிறங்களை கொடுத்துருக்காங்க. தாங்களும் தாங்கள் குடும்பமும் எல்லா வளமும் பெற்று நோய் நொடியின்றி மேன்மேலும் சிறப்புடன் விளங்கிட எல்லாம் வல்ல அருணாள் தலைவர் ஐயப்பனையும் முருகனையும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நமச்சிவாய். நமச்சிவாய். அம்மா ஐயா கொஞ்சம் கை கழுவுற இடத்தாண்ட வழி விடுங்க ஐயா ப்ளீஸ். ஐயா நமச்சிவாய். கொஞ்சம் வழி விடுங்க ஐயா, கொஞ்சம் கை கழுவுற இடத்தாண்ட வழி விடுங்க ஐயா. ஐயா சாமியாருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் க்ளீன் பண்ணிட்டோன்னே உட்காருங்க ப்ளீஸ். கொஞ்சம் இருங்க க்ளீன் பண்ணிட்டு முன்னாடி உட்காரப்போ கொஞ்சம் இருங்க ப்ளீஸ், கொஞ்சம் இருங்க. சாருக்கு பால்சா தான் காணும். சாருக்கு பால்சா காணும். சரி இரு, அவங்களாம் உள்ள அமிச்சிடலாம். எல்லாம் வெயிலில் நின்றுருக்காங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஒரு நிமிஷம். அந்த பக்கம் ரொம்ப நேரமாக நின்றுருக்காங்க. ஒரு நிமிஷம் ஐயா. அந்த பக்கம் இருக்கிறவங்க வாங்க ஐயா. அந்த பக்கம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்க வாங்க, அந்த உட்காருங்க வாங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்க உட்காருங்க வாங்க. டேய் இடிச்சிட போறடா டேய். இருமா டேய், இடிச்சிட போறீங்கப்பா. போங்கம்மா, போங்க. இடிக்காம போப்பா, உடச்சிட போகுது. ஐயா வாங்க ஐயா. இன்னைக்கு ஐயாவும் அம்மாவும் 300 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையார் அருளாலும் அண்ணாமலை அம்மா ஆசியாலையும் சாதுக்களோட அனுகிரகத்தாலையும் இந்த திருவண்ணாமலை எப்படி வளர்ந்தோ அதேமாதிரி உங்கள் குடும்பம் குழந்தை குட்டிகளோட தீர்க்காயுஷா நகைகளாக இருக்கணும். வாழ்க நகைகளாக இருக்கும். நீங்களும் நல்லா இருக்கணும். அத்ததா இவங்க ஐயா தான் இன்னைக்கு அன்னதானம். நமச்சிவாய சுவாமி வாழ்த்துறதுக்கு வயசில் எனக்கு அடியாருக்கு அடி என்னன்னு வேண்டிக்கிற அண்ணாமலை கிட்ட 7 மணி செய்யுங்க. அடுத்து பாதுஷாவோட சொல்லுங்க அப்படி சொல்கிறேன். ஆமாம் பாதுஷா அது ஸ்வீட் இல்லை, ஸ்வீட் வந்து இனிப்பாக இருக்கும் சாமி. பாயாசம் இனிப்பா இல்லையா? அது வேறு கொடுக்காது கொடுத்தாதான் நினைப்பாங்க. இப்போ நீ பச்சை மிளகா கொடுங்க பாருங்க, நினச்சிட்டே இருப்பீங்க இவனு வேண்டாம். அந்த மாதிரி கிடைக்காது பொருள். ஏன்னா இவங்களாம் பரதேசிங்க. எங்கள் வீட்டுக்கு அப்புறம் இல்லைங்கிறான். நீங்கள் கொடுத்தாதான் அது இவங்க மாதிரி எனக்கு கொடுத்தாதான் பெண்களும் மாவு வர செய்யுங்க. சரி பத்திரம் தந்தா பத்திரம். அங்கே போய் உட்கார. அப்படி போங்கண்ணா, அப்படி போங்க. முன்னாடியே உட்கார வைக்கலான்னு பார்த்தா இந்த லாஸ்ட்டில் உட்கார வேண்டியதாகி போச்சு. இதை க்ளீன் பண்ண வைங்கம்மா. யா அண்ணாமலை எங்களுக்கு இன்னொரு வாழ்த்து. ரொம்ப சந்தோஷம். இது வந்து
Amazing. Yeah, that's right. தேங்க்யூ ஐயா. Amazing. It's not easy. ஒரு வீட்டுக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு 30 பேர் வந்தாலும் ஆமாம் காலையில் ஆரம்பிச்சாலும் ஆமாம் ஈவினிங் வரைக்கும் இது வந்து அதான் அண்ணா அந்த இது. வார்த்தை ரொம்ப ஈஸி டெய்லி. ஆமாம் சாமானியமான காரியம். தேங்க்யூம்மா, ரொம்ப நன்றி. We are very blessed. நம்மளே இருந்தோம். Really a blessed soul. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ். நான் அப்போ வரும்போது கருமுடியில் இருந்து வெள்முடி ஆகிற வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஆமாம் கருப்பு முடியிலேருந்து 5 வருஷத்துக்குமா வந்துட்டு இருக்கு. பேரனோட கூட்டிட்டு கண்டிப்பாக வாங்கம்மா, கண்டிப்பாக வாங்க. இருங்க, படம் அண்ணாமலையார் படம் கொடுத்துறேன். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அது மட்டும் அதனால தான் நான் மெயினாக ஒரே இடத்துல போட்டது காரணம் என்னென்னா ஃபுட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது. ஆரம்பத்துலேயே அதான் சொல்லுவீங்க, வேஸ்ட் ஆகும். ஆமாம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேணும்னா வாங்கிக்கங்கன்னு, சாப்பிட்டவங்க வாங்காதீங்கன்னே கூட சொல்லுவேன் நான். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்வளோ பெரிய ஆமாம், அதுதான். அதனால தான் நான் இப்போ ஆரம்பத்துலேயே என்ன சொல்லிட்டேன் சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கு தேவையானது எத்தனை வாட்டி வேணாலும் போடுங்க, ஆனால் வீண் பண்ணக்கூடாது. நல்ல வேலை ஏன்னா வந்து சாப்பாடை மட்டும் போதும்னு வச்சு அதை மட்டும் அவன் ஃபுல் ஆகலன்னு வச்சான்னு வைங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து எண்டு இருக்கணும்ல. ஆமாம், அதை மட்டும்தான் வந்து அதுக்கு மேலே முடியாது. மற்றது எது கொடுத்தாலும் பத்தாது. கண்டிப்பாக. இப்போ எப்போ நேற்று வந்தீங்களா இங்கே? நேற்று இங்கே வந்தது நேற்றா? ஆமாம். எங்கே போயிட்டு வந்தீங்க? எங்கேயுமே போல. நாங்கள் வந்து இன்னும் நேற்று சாமி பார்த்தோம். இல்லை அவருக்கு சித்திரை உற்சவம் நேற்று ஈவினிங் பார்த்தீங்களா? சரி. பொம்மை பூ போடுறது. அது வந்து அது நம்ம பார்க்க முடியும். நாங்கள் வந்ததோட ஸ்ட்ரெயிட்டாக உள்ள போயிட்டோம். இல்லை நீங்கள் கோவில் உள்ளே போத்தல சைடில் பொம்மை வந்து சித்திரை உற்சவம் பூ போடும், அழகாக இருக்கும். அது போயிட்டோம். நமச்சிவாய். நாங்கள் அங்கே திருச்செந்தூர் கவர்மெண்ட் தான். சரிங்க. நேற்று எலெக்ஷன் பாண்டிச்சேரி அங்கேருந்து ராமநாதபுரம். ஓ, அப்படி போயிட்டு வந்துட்டீங்க. ஈசிஆர்லேயே போயிட்டு வந்துட்டீங்க. அந்த எல்லா இடத்துலையும் எந்த ஒரு தடுங்கலும் இல்லாமல் இறைவன் எப்பொழுதும் கூட. அதுவும் இந்த எலெக்ஷன் டைமில் வரும்போது நிறைய பேர் அங்கே இருக்கும்போதே சொன்னாங்க, என்ன இந்த டைமில் போதும். இல்லை இந்த டைம் தான் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா எல்லாம் இப்போ நேற்றுலாம் வந்து நீங்கள் எங்கே எல்லா கோயிலும் ஈஸியாக பார்த்துருக்கலாம். ஏன்னா அதான் உள்ள டக்குன்னு ஏன்னா எலெக்ஷன்றதால எல்லாம் அவங்க கூட இல்லையா, ஆமாம் ஆமாம் டக்குன்னு பூந்து வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். கண்டிப்பாக. இன்னிலேருந்து கூட்டம் எல்லா இடத்துலையுமே க்ரௌட் வந்துடும். எப்பயுமே ஆஃப் கிடையாது இங்கே. அப்போ ருட்டீனில் எப்பயுமே இங்கே நடந்துகிட்டே இருக்கும். அது சுனாமியே வந்திருந்தது, இது கொரோனாவிலேயே நடந்துச்சு. இங்கே பெரிய லாக்டவுன்லேயே நடந்துச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து எப்பயுமே நடக்கும். மழை சரியான மழை பெய்யும், ஆனால் இங்கே அன்னதானம் நடக்கும். சரியான பசிக்கு சாமி சாது சிவனடியார்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பந்தி சாது சிவனடியார் வருவாங்க. ஐயா அம்மா செருப்பு கொஞ்சம் வெளியில் விட்டுருங்கம்மா. குட்டி பையா கோவில் மாதிரி நடத்திட்டு இருக்கேன் நான். ஆமாம், சாப்பாடுக்காக தானே இவ்வளோ அந்த சாதிப்பு யாராவது வந்து கண் பார்க்க முடியல சொன்னால் கண்ணாடி எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ புதுசாக போட்டது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் எழுத்தெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. இப்போ புதுசாக போட்டது நல்லா பிரைட்னஸாக ரெடி பண்ணி நல்லா ஃபுல்லாக இதுவாக இருக்கணுன்றதை புதுசாக இப்போ பிரிண்ட் போட்டோம். இப்போ யார் வந்தாலும் அதெல்லாம் முடிஞ்ச அளவு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஐயா என்ன நம்மளால முடியுதோ அது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஓம் அருணாச்சலேஸ்வராய நம சிவாய. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஆல்வேஸ் வெல்கம். மறுபடியும் வாங்க. அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம். ஐயா வாங்க ஐயா. ஓம் நம சிவாய நம. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப நன்றி. என்னோட ஃபேமிலி கொடுக்காங்க. கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக செய்யலாம் வாங்க. திருப்தி, எனக்கும் சந்தோஷம். உங்களுக்கு கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பாங்க. இந்த பேரில் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். ஆமாம், ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ்மா. பத்திரமா போயிட்டாங்க. தேங்க்யூ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உட்காருங்க போங்க. இடிச்சிட போகிறீங்க, அது யானை இடிச்சிட போகிறீங்க. அந்த பக்கம் சாமியாருக்கு முன்னாடி விட்டுருங்க ஐயா. வாங்கிக்கிறேன், போ வாங்கிக்க போ.
தம்பி இந்தாண்ட வந்துருப்பா, தம்பி இந்தாண்ட வந்துருப்பா, இப்படி வந்துரு. ஓம் நமச்சிவாய அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, எம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை, பிரபஞ்சமே நீதா என்று காட்டிய சிவனே அண்ணாமலையானே. ஜோதி வடிவில் நின்று சிவனே, இருளை அகற்றி அருளை தந்தவனே. ஹர ஹர மகாதேவா, ஓம் நமச்சிவாய. பார்க்கடலை கடைந்த போது பாய்ந்து வந்த விஷத்தை கண்டத்தில் நிறுத்தி உயிர்களுக்கு கருணை செய்ததனால் நிலகண்டனானவனே, நீரை தலையில் சுமந்தவனே, சிவபெருமானே. அறியாமை கொண்ட வேட்டுவன் அருளறியாமல் பூஜை செய்தான், வில்வ இலைகள் விழுந்த போதும் விண்ணகம் கதவு திறந்ததே. ஒரு இலை கூட உண்மையனில் ஒரு நாமமே போதுமே, ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் ஒரு வாழ்வே மாறுமே. நான்கு காலம் தீபம் ஏற்றி நமச்சிவாயம் மோதுவோம், நள்ளிரல் விரோயம் திறந்தேனா வந்தியரை பாடுவோம். உபவாசம் உடல் சுத்தம், ஜபம் செய்ய மன சுத்தம், ஒரு இரவு விழித்திருந்தால் ஒரு வாழ்வு ஒளி வந்து சேரும். அருணாச்சலா
Shiva,